சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இந்த விழா தொடங்கி இருக்கிறது, எவ்வளவு கூட்டம் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சாமிகள் நடனமாடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கோயில் கருவறைக்கு செல்கின்றனர். இந்த காட்சியை கண்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறுவது வழக்கம். ஆருத்ரா என்பது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும். ஆருத்ரா தரிசனம் என்பது சந்திரனாவிற்கு சிவபெருமான் பதிவுன சந்த தினம். அன்றைய தினமே தமிழகம் முழுவதும் ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தமிழகம் முழுவதும் களி செய்து சிவனுக்கு படைப்பது வழக்கமா இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலை பொறுத்தவரை ஆருத்ரா தரிசன விழா மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாள் நிறைவாக நேற்று இன்று விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது. நேற்று தேர்தல் முடிவடைந்த நிலையில மாலை தேர் நிலைக்கு அடைந்தவுடன் தேரிலிருந்து நடராஜர், சிவகாம உள்ளிட்ட சுவாமிகள் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு தீட்சைகள் கொண்டு வந்திருந்தாங்க. தொடர்ந்து அங்கு உள்ள சித்தபையில வைத்து 2 சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ரகசிய பூஜை நடைபெற்று முடிவடைந்தது. பஞ்சமூர்த்தி வீதியில் நடைபெற்று முடிவடைந்தது. கோயில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு நடராஜர் தரிசனத்துக்கு காத்திருக்க தற்போது நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் நடனமாடியே ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து கோயில் கருவறைக்கு சென்றிருக்காங்க. இந்த காட்சியை காண்பது பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. சிவாய நம கோஷமிட்டு வழங்கி வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி பிரசன்னா, விவரங்களுக்கு.